பல விமர்சனம், பல பஞ்சாயத்து, மல்டிபிள்ஸ் ஆஃப் பேட் கமெண்ட்ஸ்க்கு அப்புறமா இப்போ நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் இந்த 40 டேஸில் மிச்சம் உள்ள நாள் எல்லாமே வீடியோஸ் நான் போடுவேன். ஆனால் எதுலேயுமே நான் வந்து எங்கள் அப்பாக்காக நான் இது பண்ணுறேன் அப்படின்றத நான் எங்கேயுமே நான் இனிமேல் மென்ஷன் பண்ண போகிறதில்ல. ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா மவுத் ரிச்சுவல்ஸ்னு நான் போட்டுட்ருக்கேன்ல, அந்த மாதிரி அந்த வேர்டு வந்து நான் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. எதுக்காக அப்படின்ற ரீசனே எனக்கு சொல்லணும், அதனால் அதையும் நான் சொல்லிடுறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு பர்சன் சொன்னாங்க, மவுத் அப்படிங்கிறது மவுத்தானவங்களுக்கும் அல்லாக்கும் இடையில உள்ள ஒரு விஷயம். அப்படி இருக்க பட்சத்தில் நான் செய்கிறது வந்து மவுத் ரிச்சுவல்ஸ் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு மென்ஷன் பண்ணி நான் காட்டுறது வந்து எங்கள் அப்பாவுக்கு தான் அதாபாகும் அப்படின்னு சொன்னதுனால நான் இனிமேல் வந்து இந்த பேரை நான் போட்டதை வந்து தவிர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். அதுக்காக வந்து என்னோடய ரொட்டீனை நான் மாற்றிலாம் காட்ட முடியாது. நான் இப்போ என்னோடய ரொட்டீன் இப்போ எப்படியா மாறி இருக்கோ அதை நான் பண்ணிகிட்ருக்கேன்ல, அதை நான் காட்ட தான் செய்வேன். அது தொழுகிறதா இருக்கட்டும், சாம்பிராணி போடுறதா இருக்கட்டும், என்னவா வேணா இருக்கட்டும். ஆனால் அது வந்து நான் ஒரு ஹெட்டிங் மாதிரி கொடுக்குறேன்ல, அந்த ஹெட்டிங் வந்து நான் கொடுக்க மாட்டேன். இதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் நான் நிறைய டெய்லி ரொட்டீன்லாம் நான் போட்டிருக்கேன். அப்போ இருக்காத ஒரு சப்போர்ட் வந்து நான் மவுத் ரிச்சுவல்ஸ் அப்படின்னு போட்டதுக்கப்புறமா எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்லாம் வருது. அப்போ நான் அது மாதிரி பேர் போட்டதுனால வந்து இப்போ பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா, இல்லை உண்மையிலே என்னோடய ஒர்க் பிடிச்சி பார்க்குறீங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. இதுக்கப்புறமா நான் இப்போ பண்ணுற மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்க போகிறேன். ஆனால் பார்க்கலாம் எவ்வளோ வியூஸ் போகுது, முன்னாடி இருந்த மாதிரி இப்போ இருக்கா, இல்லை ஏதாவது சேஞ்ச் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆனால் எனக்காக ஒரு 4 நல்ல வார்த்தை பேசி நல்ல ஒரு கமெண்ட் போட்ட நல்ல உள்ளவங்களுக்கும் வந்து ரொம்ப தேங்க்ஸ். நான் போடுற வீடியோஸ் அப்புறம் என்னோடய ஒர்க் உங்களுக்கு உண்மையாகவே பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.